ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானோன்னே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கவும் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே 4 கிலோ வெண்டைக்காய் இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காயும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா கொலைய வேகணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு பச்சை மிளகாய் போட்டுறதுனால காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இல்லைன்னா புளி குழம்பு மாதிரி ஆயிரும், பச்சடி மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து இதில் நல்லா கொலைய வேகட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் சேர்த்துட்டு இறக்கிட்டா பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு அருமையான வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி இருக்கணும், அப்போ தான் பச்சடி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.